ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட 15 மினிட் சார்ட். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா வழக்கம் போல நம்ம நெக்ஸ்ட் வீக்குக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ் அண்ட் மண்டேக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸை சேர்த்து வச்சு நம்ம சண்டே அன்னைக்கு ஒரு பெரிய வீடியோவாக போடுவோம். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ ரொம்ப பேச வேண்டாம், ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்துட்டு அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன், லைக் 4 ஹவர் ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ல பார்க்குறப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஆப்வியஸ்லி மார்க்கெட்ஸ்ல இந்த பாயிண்ட்ஸ்ல ஒரு எக்ஸ்டர்னல் லிக்யூரிட்டி இருந்துச்சு. அண்ட் மார்க்கெட்ஸ் இங்கே இருக்கிற எக்ஸ்டர்னல் லிக்யூரிட்டியை இங்கே என்ன பண்ணியிருக்குன்னு பார்க்குறப்ப ஸ்வெப்ட் ஆயிருக்கு. ஸோ ஸ்வெப்ட் ஆனதுக்கு அப்புறம் அகைன் மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டும் கொடுத்துருக்கு. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, இது ஒரு க்ரூஷியல் பாயிண்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 4 ஹவர் டைம் ஃப்ரேம் டெய்லி டைம் ஃப்ரேம்ல போய் பார்த்தீங்கன்னா கூட ஸ்டில் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ஏரியாஸுங்கிறது ஒரு நல்ல லெவல் ஆஃப் லைக் கைண்ட் ஆஃப் ரீட்ரேஸ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதனால சொல்றேன் அப்படின்னா, லைக் இந்த லோஸ் டு இந்த ஹைஸ் நீங்க வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் டூல யூஸ் பண்ணி, லைக் ஃபிபனாச்சி டூல யூஸ் பண்ணி ஹைஸ் டு லோஸ் நீங்க பிளாட் பண்ணீங்கன்னா கிளியர்லி இது வந்துட்டு ஒரு ஓடிஇ பாயிண்ட்ஸ்ல இருக்கு. அண்ட் அந்த ஓடிஇ பாயிண்ட்ல மட்டும் இருக்கிறது இல்லாம இந்த பாயிண்ட்ஸ்ல வி ஹாவ் அ வால்யூம் இம்பேலன்சஸ் டூ. ஸோ எக்ஸாக்ட்லி இந்த பாயிண்ட்ல நமக்கு வந்து ஒரு வால்யூம் இம்பேலன்சஸும் இருக்கு. ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு அந்த வால்யூம் இம்பேலன்சஸ்ல ஒரு லோ கிரியேட் பண்ணி அண்ட் அந்த லோ வந்துட்டு அதுக்கு நெக்ஸ்ட் லோ ஸ்வீப்பும் பண்ணியிருக்கு. ஸோ வாட் ஐ திங்க் இஸ் மார்க்கெட்ஸ்ல இந்த பாயிண்ட்ஸ்ல ஒரு சின்ன ரிவர்சல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி நமக்கு வந்துட்டு இந்த வால்யூம் இம்பேலன்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே க்ளோஸ் ஆகுது. அண்ட் அன்பினிஷ்டு கேப்னு பார்க்குறப்போ ஒரு சின்ன கேப் இருக்கு. டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இங்கே. ஸோ ஓவராலா பாக்குறப்ப நாளைக்கான மார்க்கெட்ல எனக்கு இந்த பாயிண்ட் தான் என்னுடைய குரூஷியல் பாயிண்டா இருக்கும். எதுக்காக இந்த பாயிண்ட் குரூஷியல் பாயிண்ட்? ஆப்வியஸ்லி இது ஃபுல்லாவே வால்யூம் பேலன்சஸ் தான், பட் அன்பினிஷ்டு பிசினஸ் இங்க கொஞ்சம் இருக்கு. ஸோ அதனால நான் வந்துட்டு இதை மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல என்னுடைய குரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டவுன் சைடு நாளைக்கான மார்க்கெட்டும் கிடையாது, இது வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கே சொல்லிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கு என்னுடைய குரூஷியல் ஏரியா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப 22,623 இருந்து 22,650 வரைக்கும் இருக்கிற இந்த ஏரியாஸ். ஸோ இந்த ஏரியாஸை மார்க் பண்ணிக்கோங்க, இதோட கோஆர்டினேட்ஸை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்ல நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, ஒன்ஸ் எனக்கு மார்க்கெட்ஸ் இதுக்கு கீழே வந்து, அதாவது இந்த ஜோன்ஸுக்கு கீழே வந்து எனக்கு சஸ்டைன் ஆச்சுன்னா நான் வந்து ஒரு டவுன் சைட் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அன்டில் ஆர் அன்லெஸ் நான் வந்துட்டு ஒரு அப்பர் சைட் மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகே ஃபைன். இது வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்குக்கு. நாளைக்கான மார்க்கெட்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சிம்பிள். நாளைக்கான மார்க்கெட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸை பத்தி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரன்னிங்ல இருக்கு. ஸோ இஃப் இன்கேஸ் நீங்க வந்துட்டு ஜாயின் பண்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, இந்த நீங்க சப்போஸ் இந்த நிஃப்டி பேங்க் நிஃப்டி லாஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த கிளாஸஸ் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸஸ்ல 45 டேஸ் ஒன் செஷன்ஸ் இருக்கும். லைக் கூகுள் மீட்ல நீங்களும் நானும் மட்டும் கனெக்ட் ஆகி நம்ம 2 பேருமே லைவ்ல ட்ரேட் எடுப்போம் ஒன்னா. ஸோ இதுதான் இந்த கிளாஸஸோட மாடல். 45 நாள் இதே தான் கண்டினியூ ஆகும். ஸோ இஃப் இன்கேஸ் உங்களை யாராச்சும் மினிஸ்டர் இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான கான்டாக்ட் நம்பர் இருக்கு அண்ட் உங்க ஸ்கிரீன்ல தெரியும்னு நினைக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போ நம்ம ஃபர்தரா நாளைக்கான மார்க்கெட்டோட நிஃப்டி அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணலாம். ஸோ நாளைக்கு நிஃப்டியோட குரூஷியல் பாயிண்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் வந்துட்டு இந்த ஹைஸை சொல்லுவேன். எதுக்காக இந்த ஹைஸ்னா, அகைன் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு மார்க்கெட் ஷிஃப்டா பார்க்கும். ஸோ இதோட கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு 22,820 இருக்கு. ஸோ எக்ஸாக்ட்லி இந்த ஏரியாஸை. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த ஏரியாஸை பைபாஸ் பண்ணி மேலே போகிறப்ப நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைட் மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல என்னுடைய குரூஷியல் பாயிண்ட் would be very simple, 22,820. இதை மார்க் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதுக்கு மேல சஸ்டைன் ஆச்சுன்னா we may expect some down side, sorry up side momentum, until or unless நம்ம வந்து ஒரு டவுன் சைட் மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் up to this gap. ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்ல என்னோட அனாலிசிஸ். அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட 15 மினிட் சார்ட். ஸோ பேங்க் நிஃப்டியில் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய குரூஷியல் பாயிண்ட்ங்கிறது ரொம்ப சிம்பிள். நான் வந்துட்டு இந்த எஃப்இஜி ப்ளஸ் இங்கே இருக்கிற இந்த ஆர்டர் பிளாக் ஏரியாஸை சொல்லுவேன். ஸோ இதோட கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஸ்டார்டிங் அட் 49,110 அண்ட் எண்டிங் அட் ஆல்மோஸ்ட் 49,077 சம்திங் ஏரியாஸ். அந்த ஏரியாஸில் ஆல்மோஸ்ட் 49,000 49,100 வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த ஏரியாஸ்க்கு மேலே செஷன் ஆச்சுன்னா நான் மார்க்கெட்ஸில் ஃபர்தராக இந்த இம்பேலன்ஸ் வரைக்கும் மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். And that is it for today's video. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக வந்து பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். Until then, this is Kanan signing off from Master Trades.